வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஈவினிங் ஏகேவுடைய விடாமுயற்சி படத்திலிருந்து 2 போஸ்டர்ஸ் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் நடிச்சிருக்கிற கணேஷ், சரவணன், தசரதி இவங்க 2 பேருடைய கேரக்டர் போஸ்டர்ஸ் தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னியோட இந்த போஸ்டர் ரிவீல் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஷூட்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹைதராபாத் ஷூட்டிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதோட படம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரே ஒரு சாங் ஷூட்டிங் மட்டும் பெண்டிங் இருக்குது. அதை அடுத்து எடுக்க போகிறாங்க. அதே மாதிரி 2 நாள் பேட்ச் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதோட இந்த விடாமுயற்சி படத்துக்கான என்டையர் ஷூட்டிங்குமே கம்ப்ளீட் ஆகுது. இப்போவே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சிருச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணி பேரலாக போயிட்டு தான் இருக்குது. இப்போ ஷூட்டிங்கை மொத்தமாக முடிச்சதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து இறங்கிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வருஷம் தீபாவளிக்கு விடாமுயற்சி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏற்கனவே தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 படங்கள் ரிலீஸ் டேட் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. எஸ்கே உடைய அமரன், ஜெயம் ரவியோடைய பிரதர். இந்த 2 படங்கள் தாண்டி இன்னைக்கு வந்திருக்கிற அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துல்கர் சல்மானுடைய லக்கி பாஸ்கர் அந்த படம் வந்து செப்டம்பர் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. இப்போ செப்டம்பர் 7லிருந்து அக்டோபர் 31 நாங்கள் வரோம் அப்படிங்கிற மாதிரி படத்தை போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு தீபாவளிக்கு 3 படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. துல்கர் சல்மானுடைய இந்த லக்கி பாஸ்கர் வந்து தெலுங்கு படம் தான், ஆனால் தமிழ்லையுமே டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. தமிழில் பார்த்தோம் அப்படின்னா அமரன் பிரதர்னு 2 படங்கள் ஏற்கனவே இருக்கு. இப்போ விடாமுயற்சியும் தீபாவளி ரிலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா, அப்போ எனக்கு தெரிஞ்சு தமிழில் அமரன் அப்படி இல்லைனா பிரதர் இந்த 2 படங்களில் ஏதாச்சும் ஒரு படம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மேபி ஜெயம் ரவியோடைய பிரதர் படமாக இருக்கலாம். ஒன்று பிரதர் வந்து ப்ரீபோன் ஆகணும், இல்லைனா வந்து போஸ்ட்போன் ஆகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அது விடாமுயற்சி தீபாவளி ரிலீஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். இந்த விடாமுயற்சிக்கு அடுத்து குட் பேட் அக்லி படத்தை பற்றி இப்போ வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சலார் படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சலார் படத்தில் பிருத்திவிராஜோடைய யங்கர் வெர்ஷன் அந்த கேரக்டரில் நடித்த அந்த பையனுடைய பேர் வந்து கார்த்திகேயா. ஸோ அந்த பையனை இந்த குட் பேட் அக்லி படத்துக்கு வந்து லுக் டெஸ்ட் பண்ணியிருக்கிறதா வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ கன்ஃபார்மாக கார்த்திகேயா வந்து இந்த படத்தில் இருக்காரா அப்படிங்கிறது தெரியல. பட் இப்போதைக்கு ஒரு லுக் டெஸ்ட் நடந்திருக்கு. ஸோ அவர் நடிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது போக போக நமக்கு தெரிய வரும். நேத்தி பார்த்தீங்கன்னா வேட்டையின் படத்திலிருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. படம் வந்து அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற ரிலீஸ் டேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சீக்கிரமே வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் டு பேக் வேட்டையின் படத்திலிருந்து அப்டேட்ஸை இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த சாங்கோடைய டைட்டில் வந்து மனசிலாயோ அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இவங்க கொடுத்துருக்கிற அப்டேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மனசிலாயோ அப்படிங்கிற ஹேஷ்டேக் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஹண்டர் ஒன்டார் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கும் போட்டிருக்காங்க. சரி, இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, ஜெயிலர் படத்தில் ஹுக்கும்க்கு லிரிக்ஸ் எழுதின சூப்பர் சுப்பு அவர் தான் இந்த பாட்டுக்குமே லிரிக்ஸ் எழுதியிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அண்ட் இந்த மனசிலாயோ அப்படிங்கிற இந்த ஒரு வேர்டு, இந்த ஒரு டயலாக் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்தில் சூப்பர் ஸ்டார் வந்து பேசியிருப்பாரு. இது மலையாளம், ஆனால் அதில் வந்து மனசிலாயோ அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் வந்து பேசியிருப்பாரு. ஸோ அதை தான் வந்து இந்த பாட்டோடைய டைட்டிலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க போல. இந்த பாட்டை யார் பாடியிருக்கா அப்படிங்கிறது கிளியராக தெரியல. மேக்ஸிமம் அனிருதா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் சூப்பர் ஸ்டாரோடைய வாய்ஸும் வரும். இப்போ ஹுக்கும்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா டைகர் கா ஹுக்கும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த பாட்டில் மனசிலாயோ அப்படிங்கிற இந்த வார்த்தையை அவர் சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹுக்கும் பாட்டு வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிச்சு. ஒருவேளை அதே மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி இந்த பாட்டில் இருக்க போதா என்ன அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் கிராண்டான ஒரு கேரளா ஸ்டைல் சாங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அனிருத் வந்து இந்த வேட்டையின் படத்தில் சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து ஒரு சாங்கில் வந்து டான்ஸ் ஆடி இருக்கிறதா முன்னாடியே நியூஸ் வந்துச்சு. அந்த சாங்கும் இந்த மனசிலாயோ சாங் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஆக்டர் தனுஷ் வந்து ஒரு டேரக்டரா இப்போ அடுத்து அவர் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற படம் வந்து நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். இந்த படத்தை பற்றி இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த படம் என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் ஷூட்டிங் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. இன்னும் கொஞ்ச நாள் வந்து ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. படத்தோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாடியிலேருந்தே வர நியூஸ் வந்து இந்த வருஷம் எண்டு டிசம்பரில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. பட் இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே வந்துடும், பிப்ரவரி மந்த் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மேபி பிப்ரவரி அப்படின்னா வேலண்டைன்ஸ் டே முன்னிட்டு கூட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் பேஸ்டு ஃபிலிம் தான். யங் ஆக்டர்ஸ் வச்சு தான் தனுஷ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ அதனால் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக இந்த படம் வரத்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. சீக்கிரமே வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நடுவில் வந்து ஒரு ட்வீட் அவரே வந்து போட்டிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜிவி பிரகாஷ் வந்து இந்த படத்தில் ஒரு சின்ன கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்துருக்கிறதா முன்னாடி ஒரு நியூஸ் சொல்லப்பட்டுச்சு. இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் மட்டும் இல்லை, தனுஷ் இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் இந்த படத்துக்கு அப்புறமாவும் ஆக்டர் தனுஷ் வந்து ஒரு டேரக்டரா அவருடைய டைரக்ஷன் வந்து கண்டினியூ ஆகும். ஆனால் அடுத்தவர் எந்த படம் யாரை வச்சு டைரக்ட் பண்ண போறாருங்கிறது நமக்கு தெரியல.
தெரியல. பிரகாஷ் ராஜ் கூட பார்த்தீங்கன்னா ராயனுடைய தெலுங்கு ஈவெண்ட்டில் வந்து எனக்கும் நித்யா மேனனுக்கும் தனுஷ் வந்து ஒரு கதை வச்சிருக்காரு அப்படின்னுமே சொல்லியிருந்தாரு. இது மட்டும் இல்லை, நம்மளுமே ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஆக்டர் தனுஷ் வந்து நிறைய ஸ்கிரிப்ட் வந்து எழுதி வச்சிருக்காரு. ஸோ அதனால அவர் வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்து டைரக்ட் பண்ணுவார். அப்படி அவரே டைரக்ட் பண்ணலை அப்படின்னாலும் அவருடைய ஸ்கிரிப்டை கொடுத்து வேற ஒரு டேரக்டரையாவது வந்து டைரக்ட் பண்ண சொல்லுவார். அண்ட் அதே மாதிரி சன் பிக்சர்ஸ் தனுஷ் காம்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சன் பிக்சர்ஸ் வந்து தனுஷோடைய திருச்சிற்றம்பலம், ராயன் 2 படங்களை வந்து தயாரிச்சிருக்காங்க. மாப்பிள்ளை, படிக்காதவன், ஆடுகளம் இந்த படங்களை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் இந்த காம்போவும் கண்டினியூ ஆகும். ஸோ சன் பிக்சர்ஸ் பேனரில் இன்னொரு படம் தனுஷ் வந்து பண்ணுவார். அது உடனே நடக்குமா அப்படிங்கிறது தெரியாது, பட் கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து நடக்கும். வடசென்னை 2 படத்தை பற்றியுமே ஒரு அப்டேட் இப்போ கிடச்சிருக்கு. ஸோ வெற்றிமாறன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ விடுதலை பார்ட் 2 அவர் எடுத்துகிட்டு இருக்காரு. இன்னும் எடுத்துக்கிட்டே இருக்காரு. ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகலை, சீக்கிரமே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவார். அண்ட் படத்தோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் தான் விடுதலை 2 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ விடுதலை 2 முடிச்சிட்டார் அப்படின்னா அடுத்து அவர் ஸ்டார்ட் பண்ண போகிற படம் வாடிவாசல். ஏன்னா வாடிவாசல் எப்போ ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதை பற்றி ப்ரொடியூசரான தானு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன மாதம் கூட நான், ஆக்டர் சூர்யா, வெற்றிமாறன் நாங்கள் எல்லாருமே உட்காந்து பேசணும், ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சீக்கிரமே அதுக்கான ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி ஒர்க் போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. லண்டனில் இந்த படத்துக்கான சிஜி ஒர்க்லாம் முன்னாடியிலேருந்தே போயிட்டு தான் வந்து இருக்குது. ஸோ விடுதலை 2 முடியணும், அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெற்றிமாறன் முடிச்சிட்டாரு அப்படின்னா வாடிவாசலை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, ஷூட்டிங்குமே வந்து போயிடுவாங்க. வாடிவாசல் முடிஞ்சதுக்கு அப்புறமா வடசென்னை 2 வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வெற்றிமாறன் வந்து விடுதலை பார்ட் 1 ஈவெண்ட்லேயே வந்து சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடசென்னை 2 நடக்குமா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. வடசென்னை 2 வந்து ட்ராப் ஆகிறதுக்குமே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வடசென்னை 2 வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அப்படி தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. பட் வடசென்னை 2க்கு பதிலாக ராஜன் வகேரா அந்த படத்தை வெற்றிமாறன் ரிலீஸ் பண்ணுவார் அப்படின்னுமே வந்து ஒரு நியூஸ் இருக்குது. இதை பற்றி சந்தோஷ் நாராயணனே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. ராஜன் வகேரா படத்தை வெற்றிமாறன் எடுத்து முடிச்சிட்டாரு, நான் பார்த்துட்டேன், செம்மையாக இருக்குது, தயவு செஞ்சு எல்லாரும் அவர்கிட்ட பேசி சீக்கிரம் அதை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு அந்த இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ வர நியூஸ் வச்சு பார்க்கும்போது வடசென்னை 2க்கு பதிலாக ராஜன் வகேரா ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் உடனே ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது, வாடிவாசல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். ஸோ இந்த நியூஸ் வந்து கன்ஃபார்ம்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. பட் என்ன கேட்டாலுமே வடசென்னை 2 வந்தால் தான் வந்து செம்மையாக இருக்கும். ராஜன் வகேராவும் வரட்டும், பட் அதுக்கடுத்தாவது வடசென்னை 2 வந்து எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணி ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.